உட்கார்ந்துகிட்டு அவருக்கு பிடித்த கட்சிய ஆதரிக்காத ஒரே காரணத்துக்காக தமிழக பெண்களை, தாவேகா பெண்களை விபச்சாரின்னு சொல்லி ஒரு கேவலமான கொச்சையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. இளைஞர்களை தற்குறின்னு சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கு நீங்க வருத்தம் தெரிவிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்க முடியாது, மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு ரொம்ப தைரியமா தெனாவட்டா பேசுறாரு. அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் திமுக அவரோட பின்புலமா இருக்கிறது மட்டும்தான். இதுல அப்துல் கலாமோட அசிஸ்டன்ட் வேற அவர் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்க. அந்த பெருமைக்கான எந்த தகுதியுமோ தராதரமோ கிடையாது. அவர் பேர் என்ன, பொன்ராஜா. அந்த பேருக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி ஒரு கேவலமான பிறவியாதான் அவர் இருக்காரு. என்னது சாக்கடையா? அவரே ஒரு சாக்கடை. அவர் ஒரு சாக்கடைனாலதான் அவர் வாயில இருந்து இந்த மாதிரி சாக்கடைத்தனமான வார்த்தைகள்லாம் வருது. இவங்களோட எண்ணம் எல்லாம் என்னன்னா, தாவேகா ஆதரிக்கிற பெண்களை இந்த மாதிரி கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி இன்டிமிடேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க அரசியல் பேசுறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க, வீட்டுக்குள்ள இருந்துருவாங்க, நாங்க தாவேகாக்கு ஆதரவு தரோம்னு சொல்லாம இருந்துருவாங்க, இதனால நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இது மிக